Oppo Find X9 மற்றும் Find X9 Pro. ஸோ இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் போன ஜென்ரேஷன் அதாவது ஓப்போவோட Find X8 மற்றும் X8 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவுங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஃபோனோட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு இந்த ஓப்போவோட Find X9 மற்றும் X9 Proவோட திக்னஸ் மற்றும் வெயிட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த X9 Pro கூட கொஞ்சம் அதிகமான வெயிட் வருது. திக்னஸும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 8 mm கொஞ்சம் கூட வருது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓப்போவோட Find X9 Pro கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. மற்றபடி இந்த ரெண்டு ஃபோனுக்கும் சைடில் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. அதே ஃபோனோட பேக் சைட் பார்க்கும்போது நமக்கு கிளாஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு நமக்கு ட்ரிபிள் IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது IP66, 68 மற்றும் 69 அப்படிங்கிற ட்ரிபிள் IP ரேட்டிங் இந்த ஃபோனுக்கு தராங்க. அதனால் மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போகலாம், எந்த விதமாக பிரச்சனையும் ஆகாது. ஸோ நல்ல ஒரு வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ இதே மாதிரியாக இந்த ஓப்போட Find X9 மற்றும் X9 Pro ஸ்மார்ட் ஃபோனோட பில் குவாலிட்டி இருக்குது. அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃபோனை டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். நமக்கு ஓப்போட Find X9 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6.59 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வருது. அது ஓப்போட Find X9 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6.78 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு 2K OLED டிஸ்பிளேயாக வருது. மேக்ஸிமம் 120 Hz வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்போட Find X9 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மட்டும் தான் LTPO பேனல் கொடுக்குறாங்க. அதாவது 1லேருந்து 120 Hz வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் அதில் கிடைக்கும். மற்றபடியாக நமக்கு இந்த ஓப்போட Find X9 எடுத்திங்கன்னா 1690 மாதிரியாக ஃபிக்ஸட் ரெஃப்ரெஷ் ரேட்டில் நமக்கு உள்ள மாறிடும். ஸோ நமக்கு ஓப்போட Find X9 Proவில் கூட கொஞ்சம் பெட்டரான LTPO பேனல் தராங்க. மற்றபடியாக இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளேல நமக்கு 3840 Hzக்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM இமேஜ் சப்போர்ட் இருக்குது. இது போக 3600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் தராங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் நமக்கு இந்த டிஸ்பிளேயோட சைட்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ரவுண்டட் கார்னஸாக கொடுக்குறாங்க. அது போக நமக்கு பெசல்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும் கேட்டிங்கன்னா 1.15 mm திக்னஸோட தான் இந்த ரெண்டு ஃபோனோட பெசல்ஸும் வருது. ஸோ நல்ல ஒரு நேரவான பெசல் தான் இருக்குது. இது போக இந்த ரெண்டு ஃபோனுக்கு நமக்கு அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட் மற்றும் அக்யூரேட்டாக இருக்கும். அது போக நமக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளேயாக இருக்குது. மேலும் இந்த ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக ஓப்போவோட அந்த செராமிக் ஷீல்டு அப்படிங்கிற கிளாஸ் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷன் ஓப்போட X8 மற்றும் X8 Proவில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கார்னிங்கோட கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் பயன்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த டிஸ்பிளேல 2160 Hzக்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM சப்போர்ட்லாம் இருந்துச்சு. இதில் கூட கொஞ்சம் பெட்டரான PWM சப்போர்ட்லாம் வருது. மற்றபடியாக அந்த போன X8 சீரிஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 4500 நிட்ஸ் வரையும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் கிடைச்சிது. ஆனால் இதில் 3600 நிட்ஸ் மட்டும் தான் கிடைக்குங்கிறது நோட் பண்ண விஷயம். இருந்தால் இது பெரிய லெவலில் நோட்டீஸ் பண்ண முடியும். காரணம் இந்த HDR கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டோம். இந்த பீக் பிரைட்னஸ் மாதிரியான விஷயங்கள் பார்ப்பீங்க. மற்றபடியாக ரெகுலரான பிரைட்னஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் குறை சொல்கிற மாதிரி சூப்பரான டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ மீடியா கன்சப்ஷன் கேமிங் மாதிரியான நல்ல விஷயங்களுக்கும் கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்கும். அடுத்தபடியாக நமக்கு இந்த ரெண்டு ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ரெண்டு ஃபோன் அதாவது ஓப்போட Find X9 மற்றும் X9 Pro ரெண்டுலேயுமே மீடியாடெக்கோட Dimensity 9500 அப்படிங்கிற 3 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. மேலும் கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G1 Ultra MC12 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசர் கிட்டத்தட்ட 3000 கிடைக்குது. மார்க்னு பார்த்தா கூட 100க்கு 98 மார்க்கும் A+ கிரேடும் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசர் போன ஜென்ரேஷன் ஓப்போவோட Find X8 மற்றும் X8 Proவில் உள்ள ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கூட கொஞ்சம் பெட்டராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. போன தடவை மீடியாடெக்கோட Dimensity 9400 அப்படிங்கிற ப்ராசர் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த ப்ராசர் ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பெரிய லெவலில் அப்கிரேட் இல்லைனாலும் நமக்கு ஒரு குட்டி அப்கிரேட் நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ராசருமே ஒரு சூப்பரான ப்ராசர் தான். இது கூட கொஞ்சம் ஒரு 2 ரேங்க் கூடுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோக்குள்ள ஹெவியான கேம்ஸ்னால் சரி ஆப்ஸ்னால் சரி கண்டிப்பாக இந்த ஃபோனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். காரணம் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது இந்த ஃபோனில். மற்றபடியாக இந்த ஃபோன் என்ன ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நமக்கு ரேம் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா LPDDR5 RAM தராங்க. ஸ்டோரேஜ் UFS 4.1 வருது. ஸோ நல்ல ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் கிடைக்கும். மற்றபடியாக இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் இந்த ஃபோன் Android 16 பேஸ் பண்ண ColorOS 16 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸர் என்னது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கேமராஸ் பார்க்கும்போது ஓப்போட Find X9 மற்றும் X9 Pro ரெண்டுலேயுமே கேமராஸ் டிஃபரன்ஸ் வருது. அப்படி பார்க்கும்போது ஓப்போட Find X9 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LVT808 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்திருக்காங்க. சென்சரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.4 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f1.6 ஆப்பர்ஸில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட JN5 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LVT600 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இந்த சென்சர் ஒரு 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமராவாக இருக்குது. இந்த கேமரா f2.6 ஆப்பர்ஸில் தராங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. சென்சரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மற்றபடியாக நாலாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான
மல்டி ஸ்பெக்ட்ரல் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவில் நமக்கு வந்து ஹாசல்பிளாடோட இந்த போர்ட்ரேட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்கிறாங்க. இது மாதிரியாக இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்ட்டான கேமராஸோட வருது. ஸோ போர்ட்ரேட் மோட் மாதிரியே ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுவே ஓப்போட ஃபைண்ட் X9 ப்ரோவில் ஒரு கேமராஸ் கூட கொஞ்சம் வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோனையும் 4 கேமரா கொடுக்குறாங்க பேக் சைடில். இதில் பிரைமரி கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX 828 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.5 அப்பர்ச்சரில் வருது. ஒரு பெரிய அப்பர்ச்சர் கேமராவாக வருது. மற்றபடியாக சென்சார் சைஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.2 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசர் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவதாக இந்த ஃபோனில் நமக்கு ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. ஆனால் மூணாவது கேமரா நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமராவுக்கு பதிலாக இந்த ஃபோனில் 200 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HV5 அப்படிங்கிற ஒரு 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா பயன்படுத்துகிறாங்க. இது f2.1 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு 1/4 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா வந்து ஒரு பெரிய அப்கிரேட் நடந்திருக்கு. இதே கேமரா நமக்கு வந்து 120x வரையும் ஜூம் சப்போர்ட்டும் தராங்க. 4வது கேமரா ஓப்போட ஃபைண்ட் X9ல பயன்படுத்தப்பட்ட அதே 2 மெகாபிக்சலுக்கான மல்டி ஸ்பேஷியல் லென்ஸ் கொடுக்குறாங்க. இதுவுமே f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஹாசல்பிளாடோட அந்த கேமரா சப்போர்ட் அதை போர்ட்ரேட் சப்போர்ட்டோட வருது. ஸோ இதில் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா ஓப்போட X8 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து LYT700 சென்சர் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த ஓப்போவோட ஃபைண்ட் X9ல வந்து இந்த சென்சர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிக்காங்க. ரெண்டாவது கேமரா நமக்கு அல்ட்ராவைட் கேமரா பார்த்துட்டிங்கன்னா சாம்சங்கோட S5 KJ-N5 அப்படிங்கிற சென்சர் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அதையுமே அப்கிரேட் பண்ணிக்காங்க. மூணாவது சென்சர் இந்த LYT600 மட்டும் தான் அதே சென்சர் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடியாக மற்ற 3 கேமராஸும் புது கேமரா தான் அந்த X9ல. அதே X9 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயே இந்த மொதல் கேமரா வந்து சோனியோட LYT808 அப்படிங்கிற சென்சரும், ரெண்டாவதாக இந்த சாம்சங்கோட S5 KJ-N5 அப்படிங்கிற சென்சர்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்காங்க. மற்றபடி மூணாவது கேமரா பார்த்துட்டிங்கன்னாலும் அதுலேயும் வந்து சோனியோட LYT600 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துங்க. அதையும் அப்கிரேட் பண்ணி இந்த இடம் வந்து பெட்டரான கேமராஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் ஒரு பெரிய அப்கிரேட் வந்து இந்த நமக்கு ஃபைண்ட் X9 ப்ரோவில் கிடைக்குது. மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேச முன்னாடி இந்த ஃபோனில் கேமராஸில் மேலும் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த 2 ஃபோன்லையுமே வந்து லூமோ அப்படிங்கிற ஒரு சூப்பர் பிக்சல் இன்ஜின் உள்ள கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நடக்கிற ஹெட்ரோஜீனியஸ் கம்ப்யூட்டிங் மூலமாக ஹை குவாலிட்டியான இமேஜஸ் வெளியிட முடியும். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து 4K குவாலிட்டியில் 120 ஃப்ரேம் பர் செகண்டில் HDR குவாலிட்டி வீடியோஸ் வந்து எடுக்கலாம். அதுவும் டால்பி விஷன் சப்போர்ட்டோட. இது இப்போ 5x ஸ்லோ மோஷன் ஃபுட்டேஜ் எடுக்கலாம். மேலும் 10 பிட் கலர்ஸை பயன்படுத்தி பல விதமான ஃபோட்டோஸும் எடுக்கலாம். அது போக ஹாசல்பிளாடோட இந்த மாஸ்டர் டோன்ஸ்லாம் வந்து பயன்படுத்தலாம். பல விதமான டிஃப்ரெண்ட்டான ஸ்கின் டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த டோன்ஸ் வந்து வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோகிராஃபர்ஸ்க்கு வந்து நிறைய விதமான எக்ஸ்டென்ஷன்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. அதே நமக்கு ஓப்போட ஃபைண்ட் X9 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஹாசல்பிளாடோட இந்த டெலி கன்வெர்ட்டர் கிட் அப்படிங்கிற ஒரு கிட்டு வந்து ஒரு அசசரி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். அது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக தான் வாங்கணும். அந்த கிட் வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ரொடக்டிவ் கேஸ் வராங்க. அது மூலமாக நமக்கு வந்து இந்த மொபைல் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியாக உங்களால் மாற்ற முடியும் சொல்கிறாங்க. லென்ஸ் எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ அந்த லென்ஸ் எக்ஸ்டென்ஷன் மாட்டுறதுக்கு உங்களுக்கு அடாப்டரும் அது அந்த கிட் கூட வந்துடும். அந்த லென்ஸ் மூலமாக பல விதமான ஹாசல்பிளாடோட எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். மேலும் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த டெலிஃபோட்டோ கேமராவை நீங்கள் வந்து சூப்பர் டெலிஃபோட்டோ மோடாக மாற்ற முடியும் இந்த லென்ஸ் அட்டாச் பண்ணுறது மூலமாக. கிட்டத்தட்ட சொன்ன கேட்டிங்கன்னா 230 mm வரை நமக்கு வந்து லார்ஜ் ஆப்பர்ச்சர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். f2.1 ஆப்பர்ச்சர்ஸ் வரையும் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதுபோல் நமக்கு வந்து 4K 60 ஃப்ரேம் பர் செகண்டில் சூப்பர் டெலிஃபோட்டோ வீடியோஸும் உங்களால் எடுக்க முடியும். அதுவும் HDR குவாலிட்டியோட வீடியோஸ்லாம் எடுக்க முடியும் இந்த கிட் பயன்படுத்தி. மற்றபடி லைவ் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. அவங்கள வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த லைவ் ஃபோட்டோஸாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது 4K குவாலிட்டியில். அதே செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஓப்போட ஃபைண்ட் X9 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX 615 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு 1/2.74 இன்ச்சுக்கான சென்சராக வருது. அதே ஓப்போட ஃபைண்ட் X9 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட JN5 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 1/2.75 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மேலும் 2 கேமராலையும் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர் செகண்டில் செல்ஃபி கேமராவில் வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் கேமராஸ்க்குன்னு எக்ஸ்ட்ரா பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா சென்சர் அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நமக்கு அசசரியும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். தேவை நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி கிட்டு பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலான ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக இந்த 2 ஃபோன்லையும் நமக்கு வந்து IR சென்சர் இருக்குது. அது மூலம் ரிமோட்டாக கூட பயன்படுத்திக்கலாம். இது போல் ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. Type-C ஆடியோ தராங்க. அதே நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் 5Gக்கான SNSC சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLT, டியூல் பேண்ட் GPS, NFC, நேவிக் இது மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. நம்ம Type-C போட்டும் பார்த்துட்டிங்கன்னா UFS 3.1 Gen 1 போட்டாக கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இதில் கிடைக்கும். அடுத்தபடியாக பேட்டரிஸை பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஓப்போட ஃபைண்ட் X9 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 7025 mAh பேட்டரியும், அதே ஓப்போட ஃபைண்ட் X9 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 7500 mAh பேட்டரியும் தராங்க. 2 ஃபோனுக்கும் நமக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது.
இது இப்போ வயர்லெஸில் நமக்கு 50 வாட்டில் சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க ரெண்டு ஃபோன்லையும். இதில் நோட் பண்ண எடிஷன் போன ஜென்ரேஷன் லான்ச் பண்ண ஓப்போட ஃபைண்ட் X8ல நமக்கு 5630 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. அதே ஓப்போ ஃபைண்ட் X8 ப்ரோலையும் பார்த்துட்டீங்கன்னா 5910 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு பேட்டரியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே. கடைசியாக இந்த ரெண்டு ஃபோனோட விலையை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது ஓப்போட ஃபைண்ட் X9 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 74,999க்கும், அதே 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 84,999 அப்படிங்கிற பிரைசிங்கில் விற்கிறாங்க. அதே ஓப்போட X9 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 1,09,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. இது இப்போ இந்த ஹாசல்பல்டோட இந்த டெலி கன்வெர்ட்டர் கிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட விலை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 29,999 அப்படிங்கிற பிரைசிங்கில் தராங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம் தான். இதில் நோட் பண்ண வேண்டிய ஓப்போட இந்த ஃபைண்ட் X9 மற்றும் X9 ப்ரோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட பெரிய லெவலில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்டேட்னு சொல்ல முடியாது. அந்த கேமரா பேக் சைட் கேமராவும் செல்ஃபி கேமராவும் மாறி இருக்குது. மற்றபடியாக பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ஆனாலும் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 மேலே வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த 30,000 இது ஒர்த்து தானான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ஒருவேளை வாங்குறதா இருந்தால் ஓப்போட ஃபைண்ட் X9 வாங்கிட்டு போகலாம். அந்த 200 MP கேமரா மட்டும் தான் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, தவிர மற்றபடி பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. மேலும் ஏற்கனவே இந்த கிட் அடிஷனலாக கொடுக்குறாங்க. அந்த கிட் வச்சு தான் இந்த ஃபைண்ட் X9 ப்ரோ வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஓப்போட ஃபைண்ட் X9 மற்றும் X9 ப்ரோ பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. மேலும் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கித் நமக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.